இப்போ நாம் இந்த துணியை வெளியே எடுத்துட்டு வெறும் எக்ஸ்டென்ஷன் டியூப்பை மட்டும் போட்டு இந்த பெட்டை க்ளீன் பண்ணி பார்க்கலாங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப இது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்டு ரொம்ப வெயிட்ன்றதுனால ஈஸியாகவே க்ளீன் பண்ண முடிஞ்சது. இதுவே நம்ம தலகாணி க்ளீன் பண்ணுறப்ப அந்த தலகாணியும் ப்ரஷ்ஷும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சுங்க. அந்த டைமில் இந்த ஃப்ளெக்சிபிள் ஓஸில் இருக்கிற வேரியபிள் சுவிட்சை ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் அதை ஈஸியாகவே க்ளீன் பண்ண முடிஞ்சதுங்க. இப்போ பாருங்கள், அந்த வேரியபிள் சுவிட்சை நம்ம ஆன் பண்ணிவிட்டு தலகாணி க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. அதுவே நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தலகாணி க்ளீன் பண்ணோம்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குதுங்க. இந்த மாதிரியான டைமில் நம்ம அந்த வேரியபிள் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணுங்க. இப்போ நம்ம பெட்டன் தலகாணி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ளெக்சிபிள் ஓஸை சக்சனின் பக்கத்தில் இருந்து வெளியே எடுத்துடுவோம். பேரலுக்கு மேலே மோட்டாரோட பின்பக்கத்தில் இருக்கிற இந்த பகுதியை ப்ளோவர் எண்டுன்னு சொல்லுவாங்க. நாம் இந்த பகுதியில் இப்போ ஃப்ளெக்சிபிள் ஓஸை கனெக்ட் பண்ணிடலாம். ஓஸை கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வேக்யூம் கிளீனரோட ஹேண்டிலை பிடிச்சி நம்ம அதை வெளியே எடுத்துகிட்டு போயிடுவோம்.